நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி உருவான வரலாறு. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும், அதற்கு மறுநாள் கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இவைகள் நாக தோஷத்திலிருந்து விடுபட கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களாகும். நாக சதுர்த்தி, கருட பஞ்சமியில் விரதம் இருப்பவர்களுக்கு நாக தோஷம், வாழ்வில் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள், நாகங்களால் ஏற்பட்ட சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும். இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் எதற்காக கொண்டாடப்படுகின்றன? இவை உருவான காரணங்கள், அவற்றின் வரலாறு பற்றிய கதைகள் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இந்த 2 விரத நாட்களுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாகும். நாக சதுர்த்தி என்பது நாகர்களை வழிபடுவதற்கும், கருட பஞ்சமி என்பது கருடனை வழிபடுவதற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாட்கள் உருவானதற்கு மிகப்பெரிய வரலாறு உள்ளது. புராணங்களில் இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி உருவானதற்கு 2 விதமான கதைகள் சொல்லப்படுகின்றது. குடும்பத்தில் பிரச்சனைகள், வழக்குகள், கண் திருஷ்டி, தீய சக்திகள், விபத்துகளில் சிக்குவது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாதது, திருமணத்தில் தடை, குழந்தை பிறப்பில் தடை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியில் விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருப்பதற்கு முன் இந்த விரதங்கள் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்வது மிக அவசியமானதாகும். காசியப்ப முனிவருக்கு 2 மனைவிகள். அவர்கள் பெயர் கத்ரு, வினதை. இவர்கள் இருவருக்கும் ஒருவரை கண்டால் மற்றவருக்கு பிடிக்காது. அனைத்திற்கும் இருவருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. இவர்கள் இருவரும் ஒரு முறை வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் முடிவில் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்கிறதோ அவருக்கு மற்றவர் அடிமையாக இருக்க வேண்டும் என போட்டி வந்தது. இதற்கு ஒப்புக்கொண்ட இருவரும் தன்னுடைய கணவரை வேண்டி வரம் பெற்றனர். முதல் மனைவியான கத்ரு தனக்கு 1000 முட்டைகள் வேண்டும், அனைவரும் பார்த்து பயந்து நடுங்கும் வகையிலான நாகங்கள் தனக்கு மகன்களாக பிறக்க வேண்டும் என வரம் கேட்டாள். 2ஆம் மனைவியான வினதை தனக்கு 2 முட்டைகள் வேண்டும், யாராலும் வெல்ல முடியாத மிகுந்த பலசாலியான 2 மகன்கள் பிறக்க வேண்டும் என வரம் கேட்டாள். காசியப்ப முனிவரும் அதன்படியே வரம் அளித்தார். வினதையின் முட்டைகள் முதலில் குஞ்சு பொரித்து விடக்கூடாது என கத்ரு சதி வேலையில் ஈடுபட்டாள். அதன்படி 500 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் 1000 முட்டைகளும் பொரிந்து நாகங்கள் வெளிப்பட்டனர். அதிலிருந்து தோன்றியவர்கள்தான் வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடகன் உள்ளிட்ட நாகங்கள். ஆனால் வினதையின் முட்டைகள் பொரியாமல் இருந்ததால் அவள் சத்ருவிற்கும் அவளது மகன்களுக்கும் அடிமையாக இருந்தாள். நீண்ட காலம் ஆகியும் தனக்கு கொடுக்கப்பட்ட முட்டைகள் பொரியாததால் சந்தேகமடைந்த வினதை ஒரு முட்டையை எடுத்து உடைத்து பார்த்தாள். அதிலிருந்து முழுமையற்ற உருவாக ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு அருணன் என்று பெயரிட்டாள். அந்த குழந்தையின் உருவத்தை மற்றவர்கள் கேலி செய்ததால் மனமுடைந்த அருணன் சூரியனை நோக்கி கடும் தவம் புரிந்து அவருக்கு தேரோட்டியாக இருக்கும் வரத்தை பெற்றான். பிறகு பல காலம் கழித்து மற்றொரு முட்டையில் இருந்து பெரிய இறக்கைகளுடன் பலசாலியான கருடன் பிறந்தார். நாகர்களும் கருடனும் அவதரித்த தினமே நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி தினங்களாக கொண்டாடப்படுகின்றன. நாகர்கள் முதலில் பிறந்ததால் நாக சதுர்த்தி முதலிலும் கருட பஞ்சமி மறுநாளும் வருகிறது. தன்னுடைய தாய் அடிமையாக இருப்பதைக் கண்டு மனம் வேதனை அடைந்த கருடன் கடும் தவம் இருந்து மகாவிஷ்ணுவிற்கு வாகனமாக இருக்கும் வரத்தை பெற்றார். அதோடு தன்னுடைய தாயையும் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டார். மற்றொரு கதையாக தன்னுடைய தாய் நாகர்களுக்கு அடிமையாக இருப்பது பற்றி தாயிடம் காரணம் கேட்டார் கருடன். வினதையும் நடந்தவற்றை கூறினாள். இந்த அடிமைத்தனம் நீங்க தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கத்ருவிடம் கேட்டார் கருடன். அதற்கு அவள் தேவலோகத்தில் இருக்கும் அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கொடுத்தால் அடிமைத்தனம் நீங்கும் என்றாள். அதன்படி கருடனும் பலருடன் கடுமையாக சண்டையிட்டு அமிர்த கலசத்தை எடுத்து வந்து தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். தன்னுடைய தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்திலிருந்து இருந்த கருடன் மீட்ட தினத்தையே கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நாக கருட பஞ்சமி தினத்தில் நாகம் மற்றும் கருடனை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறலாம்.